இன்றைய நிகழ்வுகளை பற்றி சொன்னார்கள். ஆனால் சுயமரியாதை இயக்கம் அறிவு ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்களாலே உருவாக்கப்பெற்ற அந்த சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணிலே எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்து வளர்ந்த ஒரு இயக்கம் என்பதைத்தான் ஆழமாக இன்றைய இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூற்றாண்டு விழா அதற்கு ஒரு அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு கொள்கை பிரச்சார திருவிழா என்று நாம் சொல்ல வேண்டும். அவரை பாராட்டுவது மட்டுமல்ல, அவருடைய சிறப்பு இயல்புகளை நூற்றாண்டு விழா நாயகரை பற்றி சொல்வது மட்டுமல்ல, ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்தபோது நல்ல வாய்ப்பாக நானும் என் திராவிட இயக்க நினைவுகளும் என்று அவர்களே ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதி அது 2 அல்லது 3 பதிப்புகள் வெளியே வந்திருக்கின்றன. அன்றைக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பாக அமைந்தது. பெருமைப்படக்கூடிய மகிழத்தக்க ஒரு வாய்ப்பு என்னவென்றால், இந்த நூலை அவர்கள் எழுதி முடித்து இது அச்சாகி வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அன்றைக்கு இதை வெளியிட்டார்கள். நான் தான் அன்றைக்கு பெற்றுக்கொண்டேன். அது பெரியார் திடலிலே பழைய ராதாமன்றத்தில் அவர்களும் இருந்தார்கள், நடந்தது. இப்போது அவருடைய நூற்றாண்டு விழா மலரையும் பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக இந்த குழுவினருக்கு, இந்த குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு இதிலே ஒருவன் என்ற முறையில் நான் நன்றி சொன்னாலும் கூட அது ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சியாக ஆகிவிடும் என்பதனால் உரிமையோடும் உறவோடும் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய அருமை நண்பர் ஐயா ஆரம்பி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பாராட்டுக்குரியவர்களோ அதிலே ஒருபடி மேலேயே பாராட்டுக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வினையரான அன்பிற்குரிய அம்மா விசாலாட்சி அம்மையா அவர்கள் ஆவார்கள். அது பழைய இயக்க தோழர்களுக்கு, பழைய குடும்ப உறவினர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அந்த காலத்தில் சுயமரியாதை இயக்கம் எப்படி வளர்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சரிபகுதியாக இன்னமும் 33% மசோதா அளவிலேயே இருக்கிறது. அது என்ன ஆகும் என்று தெரியாது என்ற அளவிலே இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி அதில் பேதம், பிறவி பேதம் கூடாதுன்னு சொல்லும்போது, பிறவி பேதம் என்பது ஜாதியும் பிறவி பேதம்தான், பெண்ணடிமையும் பிறவி பேதம்தான் என்றதற்கு விளக்கம் கொடுத்து பெண்களுக்கு முன்னுரிமை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு முன்னேற்றம் என்ற 2 இலக்குகளை சுயமரியாதை இயக்கம் வைத்தது. ஏராளம் இங்கே குறிப்பிடும்போது சொன்னார்களே, பழைய சுயமரியாதை குடும்பங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள், கலப்பு திருமணம் என்பதை கூட ஐயா அவர்கள் வேடிக்கையாக சொல்லுவார்கள். என்னையா கலப்பு திருமணம்? மாட்டுக்கும் மனிதனுக்குமா நடக்கிறது? மனிதர்களுக்குள்ளே தான் நடக்கிறது. ஆகவே அதில் என்ன கலப்பு இருக்கிறது? சாதி மறுப்பு என்பதுதான் மிக முக்கியம் என்று சொல்லுகிற நேரத்தில் சாதி மறுப்பு, விதவை திருமணம், மறுமணம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்து ஏராளமானவர்களுக்கு மன நிகழ்ச்சிகள் நடந்தபோது அங்கு ஐயா ராமசுப்பையா அவர்களுடைய பங்கு, அதே போல விசாலாட்சி அம்மையார் அவர்களுடைய பங்கு ஏராளம். நீலாவதி ராமசுப்பிரமணியம், மரகவல்லி முருகப்பா, மஞ்சுளாபாய் வைசு சண்முகம், சுந்தரி அருணகிரி, ராமசின்னையா பொன்னழகு, இப்படி ஏராளமானவர்கள் அங்கே நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கூட மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமானால், மிகப்பெரிய அளவிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த விழாவுக்கே கூட அம்மையார் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள். பெண்கள் தலைமை தாங்குவது, விசாலாட்சி அம்மையார் அவர்கள் தலைமையிலே சுயமரியாதை திருமணம், அதாவது ஜாதி மறுப்பு திருமணம், வைதீகத்தினுடைய மறுப்பு திருமணம், அதே போல சடங்குகளற்ற திருமணம் திருச்சியில் 29/11/1932 பிற்பகல் 5 மணிக்கு தொடங்கி நடைபெற்ற கோவை தோழர் கே ஜானோஜிராவ் அவர்களுக்கும் தஞ்சாவூர் தோழர் TR மஞ்சுளாபாய் அவர்களுக்கும் தமிழ்நாடு புரோகித மறுப்பு சங்கம் சார்பில் மறுமணம் நடைபெற்றது. அத்திருமணத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர், அதுதான் மிக முக்கியம், தலைமை தாங்கி நடத்தியவர்
தோழர் விசாலாட்சி ராமசுப்பையா. இது குடியரசில் நீங்கள் நினைத்து பார்க்கலாம், ஏதாவது அச்சு தவறா தோழர் என்று போட்டிருக்கிறார்கள் என்று. தந்தை பெரியார் அவர்கள் அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய காலகட்டத்திலே சோவியத் ரஷ்யாவிற்கு சென்று திரும்பி வந்த பிற்பாடு அவர்கள் கட்டளையிட்டார்கள், பெண்களை குறிக்கிற நேரத்திலே கூட தோழியர் என்று சொல்லக்கூடாது, தோழர் என்பதுதான் பொது வார்த்தையாக இருக்க வேண்டும், ஆணுக்கும் தோழர் தான் பெண்ணுக்கும் தோழர் தான் என்று ஐயா அவர்கள் போட்டு தோழர் விசாலாட்சி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது என்பதை நடத்தினார்கள். அதே போல் அன்னை நாகம்மையார் அவர்களுடைய தலைமையிலே ஏராளமான திருமணங்கள் அன்னைக்கு நடந்தன. அப்படிப்பட்ட நடந்த திருமணங்களிலே தான் பல்வேறு திருமணங்கள், குஞ்சிதம் குருசாமி போன்றவர்களுடைய திருமணங்கள், இன்னும் எப்படிப்பட்ட பல்வேறு சுயமரியாதை திருமணங்கள் எல்லாம் நடைபெற்றன. எனவே இவ்வளவு எதிர்ப்புக்கிடையிலே செட்டிநாட்டிலே, அதுவும் வைதிகபுரியாக இருந்த நகரத்தார்கள் மத்தியிலே இப்படி ஒரு பெரிய அஸ்திவாரத்தை மூலக்கல் போல அவர்கள் இருந்து நடத்தி வைத்தார்கள். மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அன்றைக்கு உருவாக்கினார்கள். உருவாக்கியவர் கடைசி வரை மாறவில்லை. இவரை அழைத்து போனவர்கள் கூட மாறி இருக்கிறார்கள். ஆனால் இவரை பொறுத்தவரையிலே அவர் இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலே மாறவில்லை. சுயமரியாதை இயக்கம், இந்த இயக்கம் ஏதோ பதவியை சுலபமாக அடைந்துவிட்ட ஒரு இயக்கம் என்று யாரும் இன்றைய இளைஞர்கள் நினைத்து விடாதீர்கள். இவர்கள் கடந்த பாதைகள், தாண்டிய நெருப்பாறுகள் சாதாரணமல்ல, மிகப்பெரியது. எதிர்நீச்சல் எப்படிப்பட்டது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டுமானால் ஒரு செய்தியை ராமசுப்பையா அவர்கள் சொல்லுகிறார்கள். நூற்றாண்டு விழா நாயகர் சொல்லுகிறார், இன்றைய இளைஞர்கள் இந்த இயக்கம் எப்படிப்பட்ட, இந்த இயக்கத்தை அசைத்து விடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அசைக்க முடியாது. காரணம், இதனுடைய வேர் என்பது எவ்வளவு பலமான வேராக இருக்கிறது என்பதை இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தரம் பிராமண போஜனம் என்கிற சடங்கை ஒட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் பேச்சு நடையிலேயே இதை எழுதியிருக்கிறார்கள். எங்களோடு அழசா பொது குடும்பத்தில் ஆண்டுதோறும் தசரா அன்னைக்கு ஊரில் இருக்கிற எல்லா பார்ப்பனர்களுக்கும் அரிசி பருப்பு காய்கறி கொடுக்கிறது என்று தொன்று தொட்டு வழக்கமாக இருந்தது. இதுக்குத்தான் பிராமண போஜனம்னு பேர். அந்த வருஷம் எங்களோடு முறை, அது எங்கள் வீட்டில் நாங்கள் கொடுக்கணும். ஆனால் நாங்கள் 2 பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டோம். வேணும்னா பார்ப்பனர் மற்ற ஜாதிக்காரங்ககிட்ட பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சு முன்னோர்கள் ஞாபகமாக விருந்து கொடுக்குறோம்னு சொன்னோம். அதுக்கு எங்கள் உறவினர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த ஒரு பொய் காரணம் காட்டி என்னை போலீஸ் லாக்கப்பிலே தள்ளி பிராமண போஜனம் செய்கிறதா திட்டம் போட்டாங்க. அதன்படி அன்னைக்கு காலையிலேயே போலீஸ்காரர்கள் ஏராளமான பேர் வந்துட்டாங்க. இது விவரம் எனக்கு முதல் நாளே தெரிஞ்சு போனதுனால நான் மதுரைக்கு போய் ராமநாதபுரம் கலெக்டரை பார்த்து ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டேன். வந்திருந்த போலீஸ்காரரிடம் கலெக்டரோட ஆர்டரை காண்பித்ததும் என் அனுமதி இல்லாமல் பார்ப்பனர்கள் உறவினர்கள் யாருமே உள்ளே வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்திருந்த பார்ப்பனர்கள் எல்லோரும் அவமானப்பட்டு திரும்பினாங்க என்று எழுதியிருப்பது இவருடைய வேலை. சுயமரியாதைக்காரன் நினைத்தால் அவன் எப்படி காரியம் சாதிப்பான் என்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். அவர்கள் தண்டனை அடைந்த காலத்தில் திருச்சியில் இருந்தபோது கலைஞர் அவர்கள் இவ்வளவு உற்சாகமாக இருப்பதற்கு கூட, சிறையிலே கூட அவர்கள் எப்படி தொண்டு கொண்டார்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஐயா ராமசுப்பையா அவர்களை பார்க்கும்போது கலைஞர் அவர்களுக்கு என்ன தோன்றி இருக்கிறது என்று சொல்லும்போது அவருடைய கற்பனை உள்ளம் அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பானது என்று, இவருக்கு ஒரு காக்கி சட்டை மாதிரி ஒன்றை போட்டுவிட்டால் இவர் மாசேத்துங் மாதிரி இருப்பார் என்று சொல்லி அவருக்கு மாசேத்துங் வேஷத்தை போட்டு, ஏன் நீங்கள் மாசேத்துங்காக வரக்கூடாது, நீங்கள் ஒரு மாறு வேட போட்டி ஜெயிலில் நடக்கிற போது இதை நீங்கள் நமக்குள்ளே செய்யலாமே என்று சொல்லி அவரை மாசேத்துங் வேடம் போட வைத்திருக்கிறார்கள். அவர் மாசேத்துங்கா நான் எனக்கு எப்படி வரும் என்று சொன்ன உடனே, நீங்கள் சீன மொழி பேசுங்கள், நான் மொழிபெயர்க்கிறேன் என்று கலைஞர் சொல்லி அவர் சீன மொழி பேசி, எனக்கு சீனம் தெரியாது என்றார். சீனம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, சாங் சுங் சுங் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்கள், ஏன் இஷ்டத்துக்கு நான் கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மொழிபெயர்ப்பாளனாக என்று கலைஞர் சொல்லி இதையெல்லாம் அதில் எழுதியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பான, அவ்வளவு ஈடுபாடு கொண்டு இறுதி வரையில் அவர்கள் இருந்தவர்கள். இதையெல்லாம் தாண்டி ஆட்சிக்கு வருகிறார். ஒரு சம்பவம், இதுவரையில்
பல பேருக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த அவையிலே இந்த நூற்றாண்டு விழா நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் மேலவைக்கு ஆளுநர் நாமினேஷன் மூலமாக கலைஞர் அவர்கள் அவரை நன்றாக நினைவில் வைத்து கொண்டு ஆக்கினார்கள் என்பதை இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய ஐயா ஆரம்பி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், மற்றவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்னால் ஒரு செய்தி நடந்தது. கலைஞர் அவர்கள் தொண்டர்கள்பால் எப்படி ஆழமான அன்பு, பாசம், வற்றாத பாசம், யாரை எப்படி எப்போது பெருமைப்படுத்துவது என்பதிலே கவலை உள்ளவர்கள் என்பதற்கு உதாரணம் அந்த நாமினேஷன் ஆகாமல் இருக்கிறது. சில பதவிகள் சில பேரை நாமினேஷன் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் என்ற உடனே நம்முடைய மிகப்பெரியவராக இந்த சமுதாயத்தில் கருதக்கூடியவரும் நீதி கட்சிக்கு வேண்டியவரும் நம் எல்லோராலும் ஐயாவால், அண்ணாவால், என் கலைஞரால் எல்லோராலுமே மதிக்கப்படக்கூடிய ராஜா சர் முத்தைய செட்டியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பார்த்தார்கள். இதுவரையில் இந்த தகவல் வெளியே வரவில்லை. இந்த மேடையிலே சொல்வது தவறல்ல என்று கருதி கொண்டு நான் சொல்லுகிறேன். பார்த்த உடனே அவளுக்கு தெரியாது, ஐயா நீங்கள் சொன்னால் கலைஞர் செய்வார், ஆகவே நீங்கள் நாமினேஷன் இங்கே இருக்கிறது. நான் இந்தி எதிர்ப்பு கருத்துக்களை மற்றவன் சொல்லக்கூடியவன், இந்த கொள்கையை சொல்லக்கூடியவன், ஆகவே அவருக்கு வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்களை பார்த்து இதை சொல்ல சொன்னார்கள். உடனே ஐயா அவர்கள் வழக்கமாக அவருடைய பெருமையை உணர்ந்தவர்கள், எனவே அவர்கள் தாட்சிணியத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள், உடனடியாக என்னிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். நான் கலைஞர் அவர்களை பார்த்து வந்து ராஜா சார் அவர்கள் இதை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு இருந்தால் இது கண்ணியமாக இருக்கும், பெருமையாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள், திராவிட இயக்கத்தோடு அந்த காலத்திலே தொடர்புடையவர்கள் தான் என்றெல்லாம் சொன்ன உடனே அவர்கள் பார்த்து அமைதியாக சிரித்துவிட்டு, ஆனால் அது ஐயா அவர்களிடத்திலே சொல்லுங்கள், ஐயா அவரிடத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது தான், அவரிடத்தில் எங்களுக்கும் மரியாதை இருக்கிறது, ஆனால் அது முக்கியமாக ஒரு சிந்தனையோடு நான் இருக்கிறேன், ஒரு மாற்று சிந்தனையோடு இருக்கிறேன், அதை மட்டும் ஐயாவிடம் சொல்லுங்கள், ஆனால் அந்த வெளியான உடனே ஐயா அவர்களே மகிழ்வார்கள் என்று சொன்னார். ராஜா சர் முத்தைய செட்டியார் உடனே இப்படி சொன்ன உடனே ஐயா அவர்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர், பல கோணத்திலே சிந்திக்கக்கூடியவர். எனவே முதல்வர் சொன்னால் சரியாக இருக்கும், வேறு யாரையோ அவர் மனதிலே வைத்து கொண்டிருக்கிறார் என்று உடனே சொன்னார்கள். எங்களுக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று பளிச்சென்று செய்தி வந்தது, ராமசுப்பையா அவர்கள் நியமனத்துக்கு வந்தார்கள் என்ற செய்தி வந்தபோதுதான் ராஜா சார் அவர்களை பற்றி சொல்லி பெரியார் அவர்களே சொன்ன நிலையிலே கூட ராமசுப்பையா அவர்களைத்தான் இந்த இடத்திலே சொன்னார்கள் சொல்லும்போது, இவர்தான் தொண்டர்நாதன், அதுதான் சிந்திக்க வேண்டும். தொண்டர்களை எப்படியெல்லாம் அவர்கள் பக்குவப்படுத்துவார்கள் என்பதற்கு இதைவிட நல்ல உதாரணம் வேண்டுமா? எனவே தான் உங்கள் காலத்திலே பல சிறப்புகள் நடக்கின்றன. இந்த நூற்றாண்டு விழாவும் நீங்கள் 5வது முறையாக பொற்கால ஆட்சி நடத்துகிறீர்களே, இதிலே நடப்பது தான் மிகப்பெரிய வாய்ப்பு என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வாழ்க ராமசுப்பையா புகழ், வளர்க சுயமரியாதை இயக்கம்.